வேலை பார்க்குற இடத்துல நீங்க எல்லா இடத்துலயும் சமமா அன்பா பழகுறீங்க, எல்லார்ட்டையும் தகுதி எதுவுமே பார்க்கல, காவலாளி முதற்கொண்டு அண்ணேன்னு அன்பா கூட்டு பேசுறீங்க. உங்க லெவல்ல இருக்கக்கூடிய சில பேருக்கு பிடிக்காது. உங்களை பற்றி கோல் முட்டி கொடுக்கும் உங்கள் மேல அதிகாரியிடம் குளிபறிக்கும் கூட்டம் அது. நீங்கள் அன்பா இருப்பது சம்மா இருப்பது பிடிக்காது, பலருக்கு பிடிக்காது. மேலதிகாரியும் கைப்பிள்ளையா இருந்தானா அவங்க சொல்றதெல்லாம் கேட்பான். அவன்கிட்ட வாதம் பண்ண முடியாது. அவங்க அன்பை செயலால தான் அவனுக்கு விளக்கும். ஒரு சுல்தான், அரேபிய நாட்டு சுல்தான், மன்னர் வழி வந்தவன். அவனுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாது, அறிவு கிடையாது. அவரோட ஒரு மந்திரி இருக்கிறார், அவர் பேர் ஷேக் தாவூத். அறிவானவர், அன்பானவர். அந்த மன்னனுக்கு 30 வருஷமா எல்லா ஆலோசனையும் சொல்லி நாட்டு ராஜ்யத்தை பாதுகாத்துட்டு வர்றாரு. எல்லாத்தையும் சம பழகக்கூடியவர். காவலாளி முதற்கொண்டு பேர் சொல்லி ஒவ்வொருத்தர் பேசக்கூடிய அண்ணே நல்லா இருக்கீங்களா, எல்லாருக்கும் டீ சாப்பிடுவார். ரொம்ப சகஜமான மனிதர். அவங்க வீட்டு திருமணங்கள் போவார், உதவி செய்வார். இதெல்லாம் பிடிக்கல. அங்க இருக்கக்கூடிய குடிபறிக்கும் கூட்டம், வஞ்ச கூட்டத்துக்கு பிடிக்கல. மன்னரிடம், சுல்தானிடம் போட்டு கொடுக்குது. முதல்ல நம்பலாவே, பொய்ய திரும்பி சொன்ன நிஜமாயிரும்ல. நிஜமாயிருச்சு. ஒரு நாள் நம்பிட்டான். கைது செய். மந்திரியை கைது செஞ்சான். மரண தண்டனை. அரேபிய நாட்டில் மரண தண்டனை எப்படி கொடுமையா இருக்கும். வெறிநாய்களோட கொட்டடியில தூக்கி போடு. இந்த ஷேக் தாவூத் அன்பானவர், அறிவானவர். வாதம் அல்ல, விவாதம் அல்ல. சுல்தான் ஒரு 10 நாள் அவகாசம் கொடுங்க, ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, சொல்லிட்டு சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துரு, நான் வந்துடுறேன். வந்துருவியா? உண்மையா, சத்தியமான்? இன்ஷா அல்லா. அரேபியால இன்ஷா அல்லான்னு சொல்லிட்டு அது சத்தியம், அல்லாவின் ஆணையின் மீது சத்தியம் சொல்லிட்டு சொல்ற மாதிரி. மன்னரும் இன்ஷா அல்லான்றாரு, போகிறார். ஊருக்கு போகாம அந்த கொட்டடி, இந்த நாய்கள் கொட்டடியோட காவலாளி இஸ்மாயில், இவரோட விசுவாசி, அந்த காவலர் எல்லாரோட விசுவாசி. எல்லாருக்கும் அதிர்ச்சி, எல்லாரும் மன வேதனை இருக்காங்க. போறா இஸ்மாயில் ஒரு 10 நாள் நாயோட பழக எனக்கு அனுமதி கொடு. யாருக்கும் தெரிய வேண்டாம். ஐயா உங்களுக்கு இல்லாதான் என்ன வேணாலும் செய்யுங்க. எனக்கு இஸ்மாயில் நீ சாப்பாடு போடுற, இறைச்சி இவர் போடுறார், பழகுறார், அன்பா பழகுறார். 10 நாள் அதுக்கு இறைச்சி இவர் போடுறார், சாப்பாடு கொடுக்குறாரு, இதோட கொஞ்சம் அதுகளும் பழகி அவர் வந்தாலே ஆரதிக்கு ஆர்ப்பரிக்குதுங்க. அது கொண்டாட்டங்களுக்கு 10 நாள் முடியுது. மன்னிட்ட போறார். மன்னா வந்தேன். தூக்கி போடுங்க நாய்க்குட்டில, நான் பார்க்கணும் இந்த துரோகி சாகுறது. தூக்கி போடுறாங்க. நாய்கள்லாம் கொஞ்சம் பேசுங்க மந்திரி கிட்ட. இன்னருக்கு ஒன்றும் புரியல. என்ன இது? எல்லா நாயும் 10-20 நாய் அவர் நக்குதுங்க. அவர் போட்டு வெளியே கூப்பிடுறாரு மந்திரி. ஏன் உங்களை ஒண்ணு செய்யல? மன்னா 10 நாட்கள் தான் அதில் அன்பு காட்டினேன். என் மேல் உயிராக இருக்கின்றன, அன்பை பொழிகின்றன. 30 வருடம் உங்களுக்கு அன்பாக இருந்து சேவை செய்கிறேன். என் அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. என்னிடம் எதுவுமே இல்லை, சொத்து எதுவுமே இல்லை. என் குடும்பம் கூட கிராமத்தில் இருக்கிறது, நான் மட்டும் தான் இங்க இருக்கிறேன். மன்னர் நீ வருத்தப்படுறார். தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அவருக்கு இன்னும் உயர் பதவி கொடுத்து அவர் மேல வைக்கிறார். மந்திரி அடித்து வாதம் பண்ணிக்கலாம், எதுவுமே பண்ணல. செயலால் அன்பை விலக்கி காட்டுகிறார். உங்களை சுற்றி இருக்கும் கூட்டம் இந்த மாதிரி உங்கள் மீது பழி போடும் போது வாதம் விவாதம் செய்ய வேண்டாம். புரியாத மேல் அதிகாரிகளுக்கு செயலால் உங்கள் அன்பை விளக்குங்கள். அன்பு உலகை ஆளும், அன்பு உங்களை காக்கும். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.